கல்யாண வீடுகளில் பந்தியில் வத்த குழம்ப பார்த்தோன்னே வத்த குழம்புக்காகவே 2 பொடி சோறை அதிகமாக சாப்பிடக்கூடிய ஆளா நீங்கள்? ஏன் சொல்கிறேன்னா நானும் அந்த மாதிரி ஆளு தாங்க. மணக்க வத்த குழம்ப பார்த்தோன்னே 2 பொடி சோறு எக்ஸ்ட்ராவே போயிடும். இந்த வத்த குழம்புக்கு அதிகமாக சைட் டிஷ்லாம் தேவையே இல்லைங்க. வெறும் அப்பளம் இருந்தால் கூட போதும், திருப்தியாக சாப்பிட்றலாம். நம்ம என்னதான் வீட்டில் ஹோட்டல்ல எல்லாம் வத்த குழம்பு சாப்பிட்டாலும் கல்யாண வீடுகளில் வைக்கக்கூடிய வத்த குழம்போட டேஸ்ட்டை வந்து அடிச்சுக்க முடியாது. கல்யாண வீடுகளில் வைக்கக்கூடிய வத்த குழம்பு அதே சுவையில், அதே டேஸ்ட்டில், அதே நிறத்தில் நல்ல கமகமன்னு மணக்க எப்படி வீட்டில் ஈஸியாக வத்த குழம்பு செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்யாண வீட்டு சுவையில் நம்ம இந்த வத்த குழம்பு செய்கிறதுனால இந்த வத்த குழம்புல சேர்க்கறதுக்காக நம்ம வறுத்தரைச்சு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பேனை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு துவரம் பருப்பு 1.5 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், முழு மல்லி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இது ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்ல பவுடராக நைஸாக அரைச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுடர் தான் நம்ம செய்கிற வத்த குழம்புக்கு நல்ல மனம் கொடுக்கும். நம்ம இந்த பவுடர்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். மீதம் இருக்கிறத நீங்கள் அடுத்த முறை புளிக்குழம்பு, வத்த குழம்பு செய்கிறப்ப எல்லாம் இந்த பவுடரை சேர்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த பவுடர் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கடாயில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வத்த குழம்பை முழுவதுமே நல்லெண்ணெய் மட்டுமே சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் கமகமன்னு சுவை வந்து கூடுதலாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 கப்பு வந்து சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணும். இது நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த அளவு வறுபட்டதும் இப்போ இந்த சுண்டைக்காயை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்காக இதே நல்லெண்ணெயிலேயே கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், 2 சின்ன சைஸ் சிகப்பு மிளகாய், கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் இப்போ இதில் 1/2 கப்பு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் மட்டும்தான் செய்யணும். அப்போ தான் இந்த வத்த குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே பூண்டு பல் வந்து 15 சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல கலர் மாறி இருக்கு பாருங்க. இப்போ கண்டிப்பாக அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக மல்லித்தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். மசாலா கருகிடாமல் பார்த்துக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கணும். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தக்காளியை வந்து நம்ம அரைச்சி சேர்க்குறப்ப குழம்பு வந்து நல்ல திக்காகவும் குழம்பு வந்து நிறையவும் கிடைக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் எலுமிச்சை அளவு சைஸ் வந்து புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு கெட்டியான புளிக்கரைசலை கரைச்சிட்டு இப்போ இந்த புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கணும். இந்த புளிக்கரைசலை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 2.5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொதிக்கிறப்பையே இடையில வந்து ஒரு தடவை மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு குழம்பு வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். 10 நிமிஷம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு தண்ணியாக இருந்த குழம்பு நல்லா திக்காயிட்டே வருது பாருங்கள். நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல பவுட்ரு, அதுலேருந்து 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் வரைக்கும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெல்லம் சேர்க்குறப்ப இந்த குழம்புல புளிப்பு காரத்தன்மை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம இந்த குழம்புல வறுத்தரைச்சு இந்த பொடியை சேர்க்கறதுனால குழம்புல இருந்து நல்ல வாசம் வருது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்தோம்ல சுண்டைக்காய் வத்தல், அதை வந்து இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு இந்த குழம்பை வந்து அடுப்புலையே சிம்மில் வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் மேலே நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால குழம்பு வந்து நம்ம கடைசி சாப்பிட்ற வரைக்கும் வத்த குழம்பு நல்ல வாசமாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்ல கலர்ஃபுல்லாக எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். சாதத்தோட குழம்ப சேர்த்துட்டு
கூடவே கொஞ்சம் அப்பளம் கீரையை வச்சு சாப்பிட்டேன். வத்த குழம்பு டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்ததுங்க. அப்படியே நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்றோம்ல அந்த டேஸ்ட் அப்படியே இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.